வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினை குறித்து பிரதமரை சந்தித்து முறையிட கூட்டு நடவடிக்கை குழு தீர்மானம். தென் மாநிலங்களைச் சேர்ந்த எம்பிகள் குழு பிரதமரை சந்தித்து முறையிட தீர்மானம் நிறைவேற்றம். முதலமைச்சர் தலைமையில் நடந்த தொகுதி மறு வரையறை தொடர்பான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நிறைவு. அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெறும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் ஆய்வு செய்ய வல்லுநர் குழு அமைக்க முன்மொழிவதாக மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. எந்த சூழலிலும் நம் பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது, குறையவும் விடக்கூடாது என பேச்சு. எப்படி நடத்துவது என்பது குறித்து அனைவரும் ஆலோசனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அரசியல் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை வரையறுப்பதற்காக வல்லுநர்களின் குழுவை அமைக்க நான் முன்மொழிகிறேன். ஒட்டுமொத்த முன்மொழிவுகள் குறித்த தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். தொகுதி மறுசீரமைப்பை ஏற்க முடியாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் என கூட்டுக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒற்றுமையுடன் போராடினால்தான் வெற்றி கிடைக்கும் என உரை. தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை 25 ஆண்டுகள் ஒத்திவைக்க வலியுறுத்தி கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் தீர்மானம். நாடாளுமன்ற எம்பிகளின் எண்ணிக்கை தற்போதைய நிலையிலேயே தொடர வேண்டும் எனவும் கனிமொழி வலியுறுத்தல். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக 7 மாநிலங்கள் நாடாளுமன்றத்தில் ஒன்றிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக திமுக எம்பி கனிமொழி பேட்டி. தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாடு பாதிக்கப்படாது என உள்துறை அமைச்சர் கூறுவது குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டிற்கு எவ்வளவோ செய்வதற்கு இருந்தாலும் மும்மொழி கொள்கை, தொகுதி மறுவரையறை என திசை திருப்புகின்றனர். சென்னையில் நடைபெற்ற மத்திய பட்ஜெட் விளக்க கூட்டத்தில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. திசை திருப்பறதுக்கு முயற்சி நிறைய நடக்குது. மத்திய அரசின் மூலமாக இது மாத்திரம் இல்ல, இன்னும் நிறைய தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு நாங்கள் உழைக்க கட்டுப்பட்டிருக்கோம். தமிழ்நாட்டு பிரச்சினையை மறைக்க தொகுதி மறுவரை கூட்டம் என்ற பெயரில் திமுக நாடகம். கருப்பு கொடி போராட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. யாராக இருந்தாலும் போராட்டங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் வலியுறுத்தல். அதுக்குன்னு ஒரு டைம், ஒரு பிளேஸ், அதாவது ஒரு நேரம், ஒரு இடத்தை ஒதுக்கி விட்டு அவர்கள் போராட்டம் பண்றதுக்கு இறக்கி விடுது. எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, அது தேர்தலில் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் அந்த ஜனநாயகத்துல போராடுவதற்கு ஒரு நேரம், இடத்தை ஒதுக்கி விட்டு அவர்கள் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே போராட்டம் நடத்தும். அதிமுக பாஜக கூட்டணி விவகாரத்தில் தாங்கள்தான் எஜமானர்கள் என செல்லூர் ராஜு சூசகம். தங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் எனவும் திட்டவட்டம். நாங்க தான் எஜமானர்களை ஒழிய எங்க கொள்கையோட இணைந்து யார் வர்றாங்களோ அவங்கள இணைச்சுக்கிறோம் அப்படின்றதான் எங்களுடைய நிலைப்பாடு. நாங்க கூட்டணி இந்த மாதிரி எங்களுடைய எதிரி யாருன்னா திமுக. இலங்கை கடற்படையினரின் தொடர் அட்டூழியத்தை கண்டித்து ராமேஸ்வரத்தில் நாம் தமிழர் கட்சியினர் போராட்டம். மீனவர்கள் பிரச்சினையில் நிரந்தர தீர்வு எடுக்க வேண்டும் என சீமான் முழக்கம். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் அழைத்து கூட்டம் நடத்தும் முதலமைச்சர் மீனவர்களின் உரிமையை மீட்க ஏன் அழைப்பு விடுக்கவில்லை? ராமநாதபுரம் தங்கச்சி மடத்தில் நடைபெற்ற மீனவர்கள் போராட்டத்தில் பங்கேற்ற சீமான் கேள்வி.
தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் 5 கொலைகள் அரங்கேறி வருகிறது. இதுதான் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் லட்சணமா? திமுக அரசு கொலைகளையும் கொள்ளைகளையும் தடுக்க முடியாமல் திணறி வருவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. சென்னையில் தேமுதிக சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் உணர்ச்சி பொங்க விஜயகாந்த் சிலைக்கு கஞ்சி ஊட்டிவிட்டு பிரேமலதா. அதிக இஸ்லாமிய வேட்பாளர்களை அறிவித்தவர் விஜயகாந்த் என பேச்சு. கடலூர் மலையடி குப்பத்தில் முந்திரி கன்று நடும் போராட்டம் நடத்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது வழக்கு பதிவு. போராட்டம் நடத்திய சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் உட்பட 132 நபர்கள் மீது கடலூர் போலீசார் வழக்கு பதிவு. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்தது சென்னை உயர்நீதிமன்றம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நேரில் ஆஜராகாததால் உத்தரவு. நெல்லையில் படுகொலை செய்யப்பட்ட முன்னாள் எஸ்ஐ ஜாகிர் உசேனின் மகன் வீட்டிற்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு. தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாக வீடியோ வெளியிட்ட நிலையில் நடவடிக்கை. விழுப்புரத்தில் தனியார் மருத்துவமனையை மக்கள் சூறையாடியதால் பரபரப்பு. நெஞ்சுவலியால் அனுமதிக்கப்பட்ட நபருக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என தகவல். ஒசூர் பகுதியில் நிறத்திற்காக தர்பூசணியில் ரசாயன ஊசி செலுத்தப்பட்டதை தொடர்ந்து மெழுகு பூசிய ஆப்பிள்கள் விற்கப்படும் அதிர்ச்சி. மெழுகு பூசி விற்பனை செய்யும் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் எச்சரிக்கை. கடலூரில் கடப்பாறையுடன் வந்து வீடுகள் மற்றும் கட்டடங்களை இடித்து விடுவதாக மிரட்டி வரி வசூல் செய்த ஊழியர்கள் சஸ்பெண்ட். வரி செலுத்த கால அவகாசம் இருக்கும் நிலையிலேயே பல்வேறு பகுதிகளிலும் மிரட்டப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் இட்டகவேலி ஸ்ரீ நீலகேசி அம்மன் கோவிலில் பச்சிளம் குழந்தைகளுக்கான தூக்க திருவிழா கோலாகலம். தமிழ்நாடு மற்றும் கேரளாவைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. திருச்சி தபால் நிலையம் அருகே ஆஞ்சநேயர் கோவிலில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற திருமஞ்சனம் கோலாகலம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் சிலுவை பாதை நிகழ்ச்சி. ஏராளமானோர் சிலுவையை கைகளில் ஏந்தி வழிபாடு. நாகை மாவட்டம் திருக்குவளை பகுதியில் 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட பயிர் உளுந்து மஞ்சள் தேமல் நோயினால் பாதிப்பு. தமிழ்நாடு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. ஹோலி பண்டிகை முடிந்து திருப்பூர் உள்ளிட்ட ஊர்களுக்கு படையெடுக்கும் வட மாநிலத்தவர்கள்.
ரயில் நிலையத்தில் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க போலீசார் தீவிர சோதனை. தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கோடை வெயில். வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்ளும் வகையில் போக்குவரத்து பணியாளர்கள் மற்றும் பயணிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது, எந்த தமிழனாலும் உருவாக்கவில்லை. மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா ஆளுநர் சி. பி. ராதாகிருஷ்ணன் பேச்சு. தேசிய கீதம் ஒலித்த போது அருகில் இருந்த IAS அதிகாரியிடம் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பேசியதற்கு எதிர்ப்பு. நிதிஷ்குமார் தேசிய கீதத்தை அவமதித்ததாக கூறி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் போராட்டம். பெங்களூருவில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்த விமானங்கள் தரையிறங்க முடியாததால் சென்னைக்கு திருப்பிவிடப்பட்ட விமானங்கள். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் சர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக கணக்கில் வராத பணம் இருந்த விவகாரம். 3 நீதிபதிகள் கொண்ட விசாரணை குழுவை அமைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவு. வன்முறையில் ஈடுபட்டால் புல்டோசர் நடவடிக்கை பாயும் என மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் எச்சரிக்கை. நாக்பூர் வன்முறை சேதத்திற்கு இழப்பீடு வழங்காவிட்டால் கலவரக்காரர்களின் சொத்துக்கள் ஏலமிடப்படும் என அறிவிப்பு. செவ்வாய் கிரகத்திலும் ரோவர் மூலம் ஆராய்ச்சி மேற்கொள்ள மத்திய அமைச்சரவை அனுமதி. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தகவல். இஸ்லாமியர்களின் பண்டிகையான ரம்ஜானில் ராம் என்ற இந்து பெயரும் தீபாவளியில் அலி இஸ்லாமிய பெயரும் உள்ளது. டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவின் மத நல்லிணக்க பேச்சு. மேற்கு வங்கத்தில் மதுபான கடைகளில் பெண்கள் பணிபுரிவதற்கான மசோதாவை அறிமுகம். எதிர்ப்பு தெரிவித்து பாஜக மகளிர் அணியினர் கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டம். நடிகர் சுஷாந்த் சிங் மரண வழக்கின் விசாரணையை அறிக்கையை சமர்ப்பித்தது CBI. தற்கொலைக்கு யாரும் கட்டாயப்படுத்தியதற்கான ஆதாரம் கிடைக்கவில்லை என அறிக்கையில் தகவல். நைஜர் நாட்டின் தொழுகையின் போது மசூதி மீது பயங்கரவாதிகள் தாக்குதல். 44 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 13 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தகவல். சென்னை சேப்பாக்கத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள சென்னை மும்பை அணிகளுக்கு இடையேயான போட்டி மாலை 6:30 மணிக்கு அலப்பறை கிளப்புறோம் என இசையமைப்பாளர் அனிருத் அறிவிப்பு. சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற இருக்கும் கிரிக்கெட் போட்டிகளை காண வரும் மக்கள் பாதுகாப்புக்காக சென்னை சிங்கம் IPL QR கோடு அறிமுகம். ஏதேனும் பிரச்சனை என மக்கள் தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை மாநகர காவல்துறை தகவல்.